Hello students, welcome to botany class. So test நம்ம as usual எப்பயும் சொல்கிறது தான். ஸோ நல்லா டெஸ்ட் எழுதுங்க. டெஸ்ட் பேப்பரை as quick as possible அன்றைக்கி நைட் ஆர் ஈவினிங்குள்ளே டெஸ்ட் பேப்பரை நீங்கள் அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சருக்கு சென்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் குரூப்பில் பெண்டிங் லிஸ்ட்டு வந்து போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு பேப்பர் சென்ட் ஆகலை அப்படின்னா பெண்டிங் லிஸ்ட்டு போடுறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் உடனே அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி அந்த கன்சர்ன் சப்ஜெக்ட் டீச்சருக்கு நீங்கள் உடனே அந்த பேப்பரை வந்து சென்ட் பண்ணிடுங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பாட்னியில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன சார் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாலினேஷன் லிவர் மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா சால்வியா அப்படிங்கிற பிளான்ட்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கம்ப்ளீட்லி இது ஃப்ளார் சால்வியா அடாப்டட் டு பீ பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ பீ பாலினேஷன் நடக்கிறதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃப்ளார்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸே இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஃப்ளார் வந்து பார்த்திங்கன்னா என்ன சார்னா ப்ரோடாண்ட்ரஸ் அப்படிங்கிற ஒரு டைப் ஆஃப் ஃப்ளாராக இருந்தது. அட் த சேம் டைம் அதனுடைய குரல்லாம் எப்படி சார் இருந்ததுன்னா 2 லோப்டாக டிவைட் ஆயிருந்து. தட் மீன்ஸ் பை லேபியேட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து என்ன சார்னா அந்த ஃப்ளார் கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி 2 ஸ்டேமன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் ஏன் சார் அதை நம்ம வந்து லிவர் மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மேலே அப்பர் சைடில் ஃபோர்டைல் ஆந்தர் இருக்கும், லோயரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டெரைல் ஆந்தர் இருக்கும். அப்போ உள்ளே என்ட்ராகக்கூடிய இன்செக்ட் என்ன சார் பண்ணுன்னா இந்த ஸ்டெரைல் ஆந்தர்னுடைய கனெக்டிவ் டிஷ்யூவை டச் பண்ணும். அப்படி டச் பண்ணும்போது மேலே அப்பரில் இருக்கக்கூடிய ஃபோர்டைல் ஆந்தர் என்ன சார் ஆகும்னா டவுன்வர்ட்ஸாக வரும். அப்போ டச் பண்ணோடனே அது டவுன்வோர்டாக கீழே இறங்குது இல்லையா? ஸோ அதை தான் நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா இட்ஸ் எ லிவர் மெக்கானிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போது என்ன சார் ஆகும் அப்படின்னா அந்த டவுன்வர்ட்ஸாக வரக்கூடிய ஆந்தரில் இருக்கிற போலன் கிரைன்ஸ் ஸ்ட்ரைக்ஸு பேக் ஆன் த பீ அப்படின்னு சொன்னோம். ஆஃப்டர் அந்த இன்செக்டை என்ன சார் பண்ணோம் அப்படின்னாக்க அனதர் ஃப்ளாரை விசிட் பண்ணோம். அப்போ அங்கே இருக்கிற ஸ்டிக்மாவோட போலன்ஸு பார்த்தீங்கன்னாக்கா காண்டாக்ட் பண்ணி பாலினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நடக்கும்னு சொன்னோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாலினேஷன் மெத்தட் லிவர் மெக்கானிசம் சால்வியா பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் அண்டு கிராஸ் பாலினேஷன் பார்த்தோம். தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் பார்த்தோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா பாலினேஷன் அப்படிங்கிறது எதுக்கு சார் சிக்னிஃபிகன்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிற ப்ராசஸுக்கான ஒரு ஃப்ரீ ரெக்வெஸ்ட் எது சார்னா பாலினேஷன் தான். அதே மாதிரி மேல் அண்டு ஃபீமேல் கேமெட்ஸ் ரொம்ப க்ளோஸராக கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் எது சார் அப்படின்னா பாலினேஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்டு சீட்ஸ். ஸோ அதெல்லாம் நம்ம பிளான்ட்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சார் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா பாலினேஷன் நடக்கணும். அதே மாதிரி கிராஸ் பாலினேஷன் தான் என்ன சார் பண்ணுது அப்படின்னா ஸ்பீசியேஷன். தட் மீன்ஸு வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ட்ஸில் வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எவல்யூஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் நம்ம சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பாலினேஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஆஃப்டர் என்ன சார் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா ஃபர்டிலைசேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமெட் திஸ் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபர்டிலைசேஷனில் ஒரு வெரி பெக்குலியர் அண்ட் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் இஸ் நவுன் ஆஸ் டபுள் ஃபர்டிலைசேஷன். இட்ஸ் அ பெக்குலியர் டு ஆஞ்சியோஸ்போம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆஞ்சியோஸ்போம்ஸில் மட்டும்தான் க்ளோஸ்டு சீடட் பிளான்ட்ஸ் ஆர் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸில் மட்டும்தான் டபுள் ஃபர்டிலைசேஷன் ஒன்லி டேக்ஸ் பிளேஸ். அப்போ ஃபர்டிலைசேஷனில் பார்த்தோம் அப்படின்னா தேர் ஆர் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு நம்ம என்ன சார் பார்த்தோம் அப்படின்னா போலன் ஆன் த ஸ்டிக்மா. த செகண்ட் ஒன் இஸ் நவுன் ஆஸ் போலன் இன் த ஸ்டைல்ஸ் நம்ம பார்த்தோம். The pollen tube enter into the style. The third one நம்ம என்ன சார் பார்க்கணும் அப்படின்னாக்க the pollen tube enter into the embryo shake அப்படிங்கிற ஈவெண்ட்ஸை நம்ம பார்க்கப்போம். அதனால் ஃபஸ்ட்டு ஒன்றில் நம்ம பார்த்தோம் pollen on the stigma. அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் the total process. Total means என்ன சார் அப்படின்னாக்க the events from the pollen deposition on the stigma to entry of the pollen tube into the ovule. This is known as pollen pistil interaction அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் போலனுக்கும் பிஸ்டிலுக்கும் நடக்கக்கூடிய ஒரு இன்ட்ராக்ஷன் ப்ராசஸ் தான் இந்த ஈவெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் போலன் ஆன் த ஸ்டிக்மா அந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ராசஸ். அங்கே தான் என்ன சார் நடக்கும் அப்படின்னா அந்த வெரைட்டிஸ் ஆஃப் போலன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்மா ரீச் ஆகும். ஆனால் எல்லா போலன்ஸுமே அங்கே என்ன சார் ஆகாதுன்னா ஜெர்மினேஷன் ஆகாது. அப்போது அங்கே ஜெர்மினேஷன் அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ணுறதுக்கும்
அப்போ ஜெர்மினேஷன் எங்கே சார் ஆகும்? சேம் ஸ்பீசிஸ்னுடைய போலன்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஜெர்மினேஷன் ஆகும். அப்போ அதுக்காகவே அங்கே ஒரு ப்ராசஸ் ஸ்டிக்மாவில் பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். அது என்ன ப்ராசஸ் சார் அப்படின்னா ரெகக்னேஷன், ரிஜெக்ஷன், புரோட்டீன் ரியாக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ். அதுக்காக ஸ்டிக்மாவில் பார்த்தோம்னா there are 2 types of stigma சொல்லியிருந்தோம். ஒன் இஸ் வெட் ஸ்டிக்மா அண்ட் another ஒன் இஸ் ட்ரை ஸ்டிக்மா சொல்லியிருந்தோம். வெட் ஸ்டிக்மாவில் ஒரு ஃப்ளூயிட் செக்ரேட் ஆகும். இந்த ஃப்ளூயிட் நேம் இஸ் known as ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட்னு சொல்லியிருந்தோம். அந்த செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா ட்ரை ஸ்டிக்மாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேயர், ஒரு லேமெல்லா பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தட் மீன்ஸ் பெலிசில் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டிக்மேட்டிக் ஃப்ளூயிட் அண்ட் பெலிசில், ஸோ இதுதான் என்ன சார் பண்ணணும்னா டிசைட்ஸ் இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி ஆஃப் த போலன் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்டிக்மா அப்படின்னு சொல்லியிருக்கோம். த்ரூ த ப்ராசஸ் எது சார்னா ரெகக்னேஷன், ரிஜெக்ஷன், புரோட்டீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த ப்ராசஸ் மூலமாக அது பண்ணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம் இந்த இன்கம்பேட்டபிலிட்டி எக்ஸிஸ்ட் மேபி என்ன சார்னா இன்டர் ஸ்பெசிஃபிக் ஆர் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம். ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ்னுடைய போலன் கிரைன்ஸ் வந்து நம்ம என்ன சார் இந்த இடத்துல சொல்கிறோம்னா இன்டர் அப்படின்னு சொல்லுவோம். சேம் ஸ்பீசிஸ்னுடைய போலன் ஆன் ரீச் ஆன் த ஸ்டிக்மா வந்து என்ன சார்னாக்க இன்ட்ரா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர் ஆர் இன்ட்ரா, ஸோ இதெல்லாம் அங்கே கம்பேட்டபிலிட்டி ஆர் இன்கம்பேட்டபிலிட்டி ரெண்டுமே இருக்குது, சான்சஸ் இருக்குது. ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி மேபி ப்ரெசன்ட் இன் எங்கே சார் அப்படின்னாக்க இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்னு சொல்லுவோம். ஒரே ஸ்பீசிஸ் தான், ஹைபிஸ்கஸ்னுடைய போலன் அதே ஹைபிஸ்கஸ்னுடைய ஸ்டிக்மாவை தான் ரீச் ஆகிருக்கு. ஆனால் சம்டைம் அங்கே என்ன சார் நடக்கும்னா இன்கம்பேட்டபிலிட்டி எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் சார், வாட் இஸ் த ரீசன் சார் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டெரிலிட்டி ஆர் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இஸ் அ கான்ட்ரிவன்சஸ் ஆஃப் எ கிராஸ் பாலினேஷன். அப்போது அந்த ஃப்ளார், அந்த பிளான்ட்டில், அந்த ஃப்ளாரில் கிராஸ் பாலினேஷன் தான் நடக்கணும் அப்படின்னா சேம் ஸ்பீசிஸ்னுடைய போலன் கிரைன்ஸ் வந்தாலுமே அங்கே என்ன சார் ஆகாது, ஜெர்மினேஷன் ஆகாது. அங்கே வந்து செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி என்ன சார் ஆகும்னா எக்ஸிஸ்ட் ஆகும். ஆஃப்டர் இந்த செலெக்ஷன்லாம் முடிஞ்சிருது, நம்ம ஸ்டிக்மா என்ன சார் பண்ணுதுன்னா அதுக்கான கரெக்டான ஒரு ரைட்டு சாய்ஸ் வந்து போலன்ஸை பண்ணுது. ஆஃப்டர் செலெக்ஷன் போலன் ஃபஸ்ட்டு என்ன சார் பண்ணணும்னா ஹைட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அப்போ ஹைட்ரேஷன் நடந்தோடனே என்ன சார் ஆகும்னா அந்த வால் ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி போலன்லேருந்து போலன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகும். த்ரோ எது சார்னா ஜெர்ம் போர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ போலன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிடுது த்ரோ த ஜெர்ம் டியூப்ஸு. ஸோ அப்போ இதுதான் என்ன சார்னா ஒரு கரெக்டான போலன். அப்போ அந்த சேம் ஸ்டிக்மாவுக்கான ஒரு போலனை அது வந்து என்ன சார்னா செலக்ட் பண்ணியிருக்கு. அப்போ போலன் டியூப்னுடைய டோட்டல் கண்டென்ட் ஆஃப் சைட்டோபிளாஸ்மிக் மெட்டீரியல்ஸ் என்ன சார் ஆகும்னா ஸோ டுவர்ட்ஸ் டிப் ஆஃப் த போலன் போகும். அப்போ போலன் டிப் வந்து பார்த்தோன்னா எப்படி சார் இருக்கும் அப்படின்னா இஸ் எக்ஸ்ட்ரீம் டிப் ஆஃப் போலன் டியூப் இஸ் எப்படி சார் இருக்கும் அப்படின்னாக்க தட் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அது நம்ம என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செமி ஸ்பெரிக்கல் ஷேப்டு இருக்கும். அட் த சேம் டைம் எப்படி சார் இருக்கும்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். ஸோ வென் த்ரூ த மைக்ரோஸ்கோப் அப்போ அந்த டிப்பை நம்ம என்ன சார் நேம் சொல்லியிருக்கோம் அப்படின்னா இஸ் ஏ கேப் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். அப்போ கேப் பிளாக் என்ன சார் ஆகும்னா சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் டிஸப்பியர்ஸ் ஆகும். அப்போ ஆஃப்டர் டிஸப்பியர்ஸ் ஆஃப் கேப் பிளாக் த க்ரோத் ஆஃப் போலன் டியூப்ஸ் ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொல்லி போலன் டியூப்னுடைய க்ரோத் வந்து எப்போ சார் ஸ்டாப் ஆகும்னா வென் த டிஸப்பியர் ஆஃப் கேப் பிளாக் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் எக்ஸ்ட்ரீம் டிப் ஆஃப் த போலன் டியூப் திஸ் இஸ் நவுன் as என்ன சார்னா கேப் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கேப் பிளாக்கை நம்ம எதில் சார் அப்சர்வ் பண்ணுறோம், மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறோம். சரி, அப்போ இது வந்து என்ன சார்னா அந்த போலன் ஆன் த ஸ்டிக்மா அப்படின்னு இந்த ஃபஸ்ட் ஈவெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் சொல்லியிருக்கு. அடுத்து இந்த செகண்ட் ஈவெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நவுன் as என்ன சார்னா போலன் டியூப் இன் த ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக போலன் டியூப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் ஆகுது. அப்போ ஸோ டுவோர்ட்ஸ் எது சார் அப்படின்னாக்கா ஓவரி. அப்போ ஓவரியை ரீச் ஆகணும் அப்படின்னா த்ரோ த என்ன சார்னா ஸ்டைல். அப்போ போலன் டியூப்னுடைய க்ரோத் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் இன் த ஸ்டைல். அப்போ ஸ்டைலினுடைய டைப்ஸை பொறுத்து தான் எது சார் டிபெண்ட்ஸ் ஆகும் அப்படின்னா போலன் டியூப்னுடைய க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்டடாக இருக்கும். அப்போ தெர் ஆர் 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். அப்போ ஸ்டைலுக்குள்ளே போலன் டியூப் இருக்குது. அப்போ ஸ்டைலுக்குள்ளே போலன் டியூப் என்ன சார் ஆக போகுது அப்படின்னா டெவலப் ஆக போகுது. அப்போ அந்த டெவலப் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சார் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் த ஸ்டைல். தெர் ஆர் 3 kinds of styles are present in angiosperms. One is open style, the second one is closed style, the third one is semi solid style.
ஆர் ஹாஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் என்ன சார் இருக்குன்னா போலன் டியூப்னுடைய டெவலப் இருக்கும், போலன் டியூப்னுடைய என்ட்ரி இருக்கும், அதனுடைய க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டெவலப்மெண்ட் ஆர் க்ரோத் ஆஃப் போலன் டியூப் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸ். ஸ்டைல்ஸ்னுடைய டைப்பை பொறுத்து தான் இருக்குது. எங்கே சார் அப்படின்னா போலன் டியூப் இந்த ஸ்டைல், அது போலன் டியூப் ஸ்டைலுக்குள்ளே இருக்கும்போது அந்த ஸ்டைல் என்ன டைப்போ அதை பேஸ் பண்ணி தான் அதனுடைய டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்துட்டோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவிங் போலன் கிரைன்ஸ் ஆன் த ஸ்டிக்மா. ஏன்னா ஸ்டிக்மா தான் என்ன சார் அப்படின்னாக்கா இஸ் லேண்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் போலன் கிரைன்ஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் லேண்ட் ஆகுது. ஸோ இன்கம்பேட்டபிலிட்டி அண்ட் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது. ஃபைனலாக கேப் பிளாக் ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போ போலன் டியூப் எதுக்குள்ளே சார் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எதுக்குள்ளே என்ட்ரு ஆகணும், ஸ்டைலுக்குள்ளே என்ட்ரு ஆகணும். பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டைல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது ஸ்டைலுக்குள்ளே இந்த போலன் டியூப் என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டைல், தட் மீன்ஸ் ஓப்பன் ஸ்டைல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு டைப். ஸோ இட் இஸ் ஏ காமன் இன் என்ன சார் அப்படின்னா மோனோகாட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் மோனோகாட்ஸில் என்ன டைப் ஆஃப் ஸ்டைல்ஸாக இருக்கும் அப்படின்னா ஓப்பன் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஓப்பன் ஸ்டைலினுடைய சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா there is a long canal running from the stigma to the base of the style. அப்போ இது வந்து ஸ்டைலினுடைய பேஸ்னு எடுத்துக்குவோம் ஸ்டிக்மா. அப்போ ஸ்டிக்மாவில் ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஸ் ஆஃப் த ஸ்டைல் வரைக்கும் என்ன சார் இருக்குது, ஒரு லாங் கெனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. That kind of a canal is surrounded by a single layer of cells. These cells are known as, அப்போ வந்து என்ன சார் இந்த கெனாலை சரவுண்ட் பண்ணி என்ன சார் இருக்குன்னா ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்கு. அந்த செல்ஸுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா இஸ் எ கிளாண்டுலார் அண்டு கெனால் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் கைண்ட் ஆஃப் செல்ஸ் ஆர் கால்டு கிளாண்டுலார் அண்டு கெனால் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது நம்ம ஸ்டைலினுடைய இன்னர் சைடு எப்படி சார் இருக்குன்னா ஓப்பனாக இருக்குது. இந்த ஓப்பன் ஸ்பேஸை நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா இஸ் ஏ லாங் கெனால்னு சொல்கிறோம். இந்த லாங் கெனால் எங்கே சார் ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ரம் த ஸ்டிக்மாவில் ஸ்டார்ட் ஆகி டு த பேஸ் ஆஃப் த ஸ்டைல் வரைக்குமே இது மாதிரி ஓப்பனாக இருக்குது சென்டர் பார்ட். அதனால தான் இந்த ஸ்டைலுக்கு நேமே நம்ம என்ன சார் சொல்லியிருக்கோம் அப்படின்னா தட் மீன்ஸு ஓப்பன் ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு டைப். அப்போது இந்த ஓப்பன் ஸ்டைலில் இருக்கக்கூடிய கெனாலும் சரண்டேட் பண்ணி என்ன சார் இருக்குன்னா இந்த சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. திஸ் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் என்ன சார்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போது தட் கைண்ட் ஆஃப் கிளாண்டுலார் கெனால் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ செக்ரீட்ஸ் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் இருக்குது. அப்போ இந்த செல்ஸ் என்ன சார் பண்ணும் அப்படின்னாக்க ஒரு ஃப்ளூயிடை செக்ரீட் பண்ணும். அது என்ன ஃப்ளூயிட் சார், எதுக்குள்ளே சார் செக்ரீட் பண்ணும் அப்படின்னா இந்த கெனால்ஸ்குள்ளே ஓப்பன் ஸ்பேஸுக்குள்ளே செக்ரீட் பண்ணும். அப்போ கம்ப்ளீட்டாக இந்த கெனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இஸ் ஃபில்டு பை எது சார் அப்படின்னா மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸுக்குள்ளே தான் எது சார் டெவலப் ஆகணும் அப்படின்னா போலன் டியூப் என்ன சார் ஆகணும், டெவலப் ஆகணும். அப்போ போலன் டியூப் டெவலப் ஆகிறதுக்கு மியூசிலேஜ் சப்ஸ்டன்ஸ் எப்படி சார் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னாக்க ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் செக்ரீஷன், that kind of secretory materials from எது சார்னா glandular canal cells. அப்போ அந்த glandular canal cellsலேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய மியூசிலேஜ் என்ன சார் பண்ணுன்னா provides nutrition for growing pollen tube. அப்போ இதுக்குள்ளே போலன் டியூப் அப்படியே க்ரோவிங் ஆகுது சார், டெவலப் ஆகுது. அதுக்கு தேவையான நியூட்ரிஷனை இது என்ன சார் பண்ணுன்னா ப்ரொவைட் பண்ணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த செகண்ட் ஒன்று என்ன சார் பண்ணுன்னா தட் கைண்ட் ஆஃப் சேம், தட் மீன்ஸ் த சேம் மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் இது என்ன சார் பண்ணும் அப்படின்னா கண்ட்ரோலிங் இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன் பெட்வீன் எது சார் அப்படின்னா போலன் டியூப் அண்ட் த ஸ்டைல். அப்போ ஸ்டைலுக்கும் போலன் டியூபுக்கு இடையிலையும் என்ன சார் நடக்கும்னா இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன்ஸ் நடக்கும். அப்போ அந்த இன்கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதும் எது சார்னா அந்த சேம் ஃப்ளூயிட் லைக் எது சார்னா மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த சென்ட்ரல் ஓப்பன் இஸ் நவுன் ஆஸ் கெனால் அப்படின்னு சொல்கிறோம். தட் கைண்ட் ஆஃப் கெனால் இஸ் சரவுண்டட் பை ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் கிளாண்டுலார் கெனால் செல்ஸ். These glandular canal cells are secreted or produce some liquid, that means material is known as mucilaginous substance.
That kind of mucilaginous substance provide nutrition for growing pollen tube as well as act as a controlling incompatibility reaction between the style and pollen tube. அப்போ இந்த ரெண்டு ஃபங்க்ஷன் இன்வால்வ் ஆகும். அதே மாதிரி இன்னொன்று என்ன சார் அப்படின்னா இந்த மியூசிலேஜினஸ் தட் மீன்ஸ் இந்த செக்ரீட்டரி மெட்டீரியல் இருக்கு இல்லையா, இந்த செக்ரீஷன்ஸ் கண்டைன்ஸ் அதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. செகண்ட் என்ன சார் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னாக்க இன் அடிஷன் வித் பார்த்தீங்கன்னாக்க என்ன சார்னாக்க லிப்பிட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. எதில் சார்னா அந்த மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ். இது மட்டும் இல்லை சார், இன் அடிஷன்ஸும் என்ன சார்னா வெரி இம்பார்ட்டன்ட் என்சைம்ஸ், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாட் ஆர் த என்சைம்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் த canal, that canal in the open style by எது சார்னா glandular canal cells. அப்போ டூ கைண்ட்ஸ் ஆஃப் என்சைம்ஸ். என்னென்ன என்சைம்ஸ் சார் அதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க பாஸ்படேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைம்ஸ் இருக்கு. அப்போ இந்த பாஸ்படேசஸ் அப்படிங்கிற அந்த என்சைம் இஸ் செக்ரேட்டட் பை எது சார்னா glandular canal cell and in additions to esterases. அப்போ எஸ்டரேசஸ் அப்படிங்கிற ஒரு என்சைமும் ஆசிட் பாஸ்படேசஸ் அப்படிங்கிற என்சைமும் இங்கே கெனால்குள்ளே செக்ரேட்டட் ஆகுது. ஸோ இது as well as இந்த என்சைம்ஸ் எதில் சார் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படின்னா இஸ் ஏ கண்ட்ரோலிங் கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷன். அப்போ கம்பேட்டபிலிட்டி ரியாக்ஷனில் என்சைம்ஸ் இன்வால்வ் ஆகுது. அட் த சேம் டைம் இது ப்ரொவைட் நியூட்ரிஷன் டு க்ரோவிங் போலன் டியூப்னு சொன்னோம். ஸோ அதனால் என்ன சார் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா லிப்பிட்ஸ் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதை போலன் டியூப் அப்சர்வ் பண்ணிட்டு இங்கே என்ன சார் ஆகுது, டெவலப் ஆகுது. ஸோ இது வந்து என்ன மெத்தட் சார் அப்படின்னா தட் இஸ் ஃபர்ஸ்ட் மெத்தட். என்ன மெத்தட் சார்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது அடுத்த செகண்ட் டைப் பாருங்கள். செகண்ட் டைப் வந்து என்ன சார் அப்படின்னாக்க இந்த செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க க்ளோஸ்டு ஸ்டைல். இந்த க்ளோஸ்டு ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார்னா இஸ் மோஸ்ட் காமன் இன் டைகாட்ஸ் ஆஃப் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் டைகாட்ஸில் என்ன சார் இருக்கும்னா ஸ்டைல் க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ ஸ்டைல் க்ளோஸ்டாக இருக்கும் அப்படின்னா என்ன சார் மீனிங்னா இப்போ பாருங்கள் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது, இதனுடைய பேஸ் இப்படி இருக்குது. அப்போ இந்த ஸ்டைலினுடைய சென்டர் பார்ட்டில் கெனால் இருக்காது, கம்ப்ளீட்டாக இது கவர் ஆகிருக்கும். ஸோ இந்த சென்ட்ரல் கோர், the central core of the closed style is made up of elongated and specialized tissue. That kind of specialized and elongated tissue, this is known as என்ன சார்னா same with the transmitting. இதுவும் என்ன சார் அப்படின்னா transmitting tissue தான். அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஃபுல்லாக எதை சார் க்ளோஸ் பண்ணியிருக்குன்னா ஸ்டைலினுடைய சென்ட்ரல் கோரை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சென்ட்ரல் கோர் பார்த்தோம் அப்படின்னா எலாங்கேட்டட் அண்ட் ஹைலி ஸ்பெஷலைஸ்டு டிஷ்யூ, திஸ் இஸ் நவுன் as என்ன சார் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சேம் பாருங்கள், இந்த போலன் டியூப் போலன் ஜெர்மினேஷன் ஆகிடுச்சு. அப்போ போலன் டியூப் என்ன சார் ஆகுது அப்படின்னாக்க டெவலப் ஆகுது. ஸோ எதுக்குள்ளே சார் போகணும் அப்படின்னா ஸ்டைல் வழியாக. ஸோ எங்கே சார் போகணும் அப்படின்னா டு ரீச் த ஓவரி, ஓவரி ரீச் ஆகும். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஓப்பன் ஸ்டைலில் சொன்னோம் கெனாலாக இருக்குது. அப்போது அந்த கெனால் வந்து என்ன சார் அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், ஏன்னா போலன் டியூப் அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிடும். அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸு மியூசிலேஜினஸ் சப்ஸ்டன்ஸ்னு சொன்னோம். The same or similar kinds of substance are secreted by here also by transmitting tissue. அப்போ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ இங்கேயே என்ன சார் பண்ணணும்னா அதே மாதிரி ஃப்ளூயிட்ஸை அதே மாதிரி செக்ரீஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ இந்த டிரான்ஸ்மிட்டிங்னுடைய ஃபங்க்ஷன் என்ன சார்னா இந்த சிமிலர் டு த செல்ஸ், தட் மீன்ஸ் கிளாண்டுலார் கெனால் செல்ஸ், தட் மீன்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஆஃப் ஓப்பன் ஸ்டைல். அப்போ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஆஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ஆஃப் ஓப்பன் ஸ்டைல் ரெண்டுத்தினுடைய ஃபங்க்ஷனும் என்ன சார்னா சேம் தான், சிமிலர் ஃபங்க்ஷன், போத் ஆர் சிமிலர் ஃபங்க்ஷன். பட் அங்கே என்ன சார்னா கெனாலை சரவுண்ட் பண்ணி சிங்கிள் லேயராக இருந்தது. பட் இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கு. எதை சார்னா இந்த சென்ட்ரல் கோர் ஆஃப் த ஸ்டைலை க்ளோஸ் பண்ணியிருக்கு. இதுதான் இங்கே டிஃப்ரெண்ட் சார். அப்போ ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா போலன் டியூப் உள்ளே ஈஸியாக என்ட்ரு ஆகிடலாம் சார். ஆனால் இங்கே ஃபுல்லாக டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூனால கம்போஸ்ட் ஆகிருக்கு. அப்போ இங்கே போலன் டியூப் எப்படி சார் என்ட்ரு ஆகும் அப்படின்னா டு த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டிங் செல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. அப்போ டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூவில் ஒவ்வொரு செல்ஸும் அரேஞ்ச் ஆகிருக்கும் போது அதுக்குள்ளே என்ன சார் இருக்குன்னா இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் இருக்கும். அந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் வழியாக நம்ம போலன் டியூப் என்ன சார் ஆகும் அப்படின்னாக்க டெவலப் ஆகும். ஸோ இது வந்து எங்கே சார்னா க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். த செகண்ட் டைப். ஸோ இட்ஸ் மோஸ்ட் காமன் ஃபார் எங்கே சார்னா டைகாட்னு சொல்லி. அடுத்த தேர்ட் ஒன் போகிறோம் என்ன சார்னா செமி சாலிட் ஆர் ஹாஃப் க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
Sir, half closed style or semi-solid type of style is a intermediate between the open style and closed style. இந்த ரெண்டு ஸ்டைலுக்கும் இடையில ஒரு in-between intermediate எது சார் அப்படின்னாக்க semi-solid தான். ஏன் சார் இது intermediate அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா there are so many confusions are present. அப்போ இங்கே வந்து என்ன சார்னா சேம் டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஆனால் அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ சிமிலர் டு ஓப்பன் ஸ்டைல் ஆர் சிமிலர் டு த க்ளோஸ்டு ஸ்டைல் அப்படிங்கிறத நம்முடைய ஆத்தர்ஸுக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இங்கே இருக்குது. அப்போ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே சார் இருக்குன்னா செமி சாலிட் அப்படிங்கிற டைப் ஆஃப் ஸ்டைலில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தோம்னா தேர்டு டைப் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் இன்டர்மீடியேட் பிட்வீன் த ஓப்பன் ஸ்டைல் அண்டு க்ளோஸ்டு ஸ்டைல். நீங்கள் ஓப்பன் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஃப்ரீயாக இருக்கு இல்லையா, ஸோ அந்த சென்ட்ரல் ஃப்ரீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹோலோ இன் நேச்சர். அப்போ அந்த ஹோலோ நேச்சரும் இல்லாமல் அல்லது உள்ள ஃபுல்லாக டிரான்ஸ்மிட்டிங்னால கம்ப்ளீட்டடாக இருக்கக்கூடிய க்ளோஸ்டு டைப்பும் இல்லாமல் இன்பிட்வீனாக இருக்குது. அதே மாதிரி டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ வந்து என்ன டைப் இஸ் சிமிலர் டு ஓப்பனா ஆர் வந்து எய்தர் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோஸ்டு டைப்பாங்கிறத ஒப்பீனியன் கன்ஃபியூஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இது நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா இஸ் இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம். So there are three kinds of styles are present in angiostomes. One is open style, the second one is closed style, the third one is a semi-solid style. The open style is most common in எது சார்னா monocots. The closed style is most common in எது சார்னா dicots. Both are consisting transmitting tissue as well as the function of the transmitting tissue is equivalent to the open style and closed style. ரெண்டுத்தினுடைய ஃபங்க்ஷன் ஒன்று தான், செக்ரீஷன் மெட்டீரியல்ஸ் ஒன்று தான். பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்ன சார்னா சென்ட்ரல் ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓப்பன் ஸ்டைல். ஆனால் க்ளோஸில் வந்து பார்த்தோம்னா இது என்ன சார் அப்படின்னா இஸ் பிளாக்டு பை என்ன சார் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூ. அப்போ அந்த டிரான்ஸ்மிட்டிங் டிஷ்யூனுடைய இன்டர் செல்லுலார் ஸ்பேசஸுக்குள்ளே தான் போலன் டியூப் உள்ள என்ன சார் ஆகணும் என்ட்ரி ஆகணும். ஸோ அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் பார்த்தோம் அப்படின்னா எங்கே சார் இருக்குது க்ளோஸ்டு ஸ்டைலில் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ இந்த போலன் டியூப் டெவலப்பிங் ஆர் க்ரோவிங் ஆஃப் போலன் டியூப் இஸ் இன் த ஸ்டைல் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் ஆன் என்ன சார் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல். அப்போ இந்த ஸ்டைலுக்குள்ளே போலன் டியூப் இருக்கும்போது அதனுடைய டெவலப்மெண்ட்டை எதை டிபெண்ட் பண்ணி சார் இருக்கும் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஸ்டைல்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் இன் ஆஞ்சியோஸ்டோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போது இந்த என்ன சார் ஆகுதுன்னா இப்போ ஸ்டைல் வந்து ஸ்டைலை கிராஸ் பண்ணி போலன் டியூப் உள்ளே என்ட்ரு ஆகுது. எதுக்குள்ளே சார் என்ட்ரு ஆகும்னா ஓவரிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அதை நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா பாருங்கள் என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன் டு த ஓவியூல். அப்போ ஓவரியினுடைய இன்னர் சைடில் தான் என்ன சார் இருக்கும் ஓவியூல் இருக்கும். அப்போ ஓவியூலுக்குள்ளே போலன் டியூப் என்ட்ரு ஆகுது. ஸோ தேர் ஆர் வந்து பார்த்தோம்னா 3 types of entry of pollen tube into the ovule. First one is என்ன சார்னா porogamy, the second one is salsogamy, the third one is mesogamy. So there are 3 types of entry of pollen tube into the ovule. One is porogamy, the second one salsogamy, the third one is mesogamy. What is mean by porogamy sir? Poro means என்ன சார்னா a small and minute opening அப்படி நம்ம சொல்லிடலாம். இப்போ இந்த ஸ்மால் அண்ட் மைனூட் ஓப்பனிங் வழியாக போலன் டியூப் என்ன சார் ஆகும்னா என்ட்ராகும். அப்போ வாட் இஸ் மீன் பை போரோகாமி சார் அப்படின்னாக்க when the pollen tube enters through the microfile, this is known as என்ன சார்னா porogamy. பாருங்கள் நம்ம புக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக 3 டயக்ராம்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போரோகாமிக்கு ஒரு டயக்ராம், சாலசோகாமி அண்ட் மீசோகாமிக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நம்ம ஆக்சுவலாக ஓவியலினுடைய நம்ம ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஆக்சுவலாக இந்த ஓவியல் எப்படி சார் இருக்குது அப்படின்னா இன்வெர்ட்டடாக இருக்குது. இந்த இன்வெர்ட்டட் கைண்ட் ஆஃப் ஓவியல் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார் அப்படின்னா அனோட்ராஃபஸ் ஓவியல் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ அனோட்ராஃபஸ் ஓவியல்ஸ் இஸ் மோஸ்ட் காமன் இன் போத் மோனோகாட்ஸ் அண்டு டைகாட்ஸ் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்போ ஆஞ்சியோஸ்டோமில் ஓவரிக்குள்ளே இருக்கிற ஓவியல் எப்படி சார் இருக்கும்னா இன்வெர்ட்டடாக இருக்கும். அப்போ அந்த இன்வெர்ட்டட் ஓவியலுக்குள்ளே தான் உள்ளே என்ட்ரா போலன் டியூப் என்ன சார் ஆகணும் என்ட்ராகணும். அப்போ எந்த பார்ட்டில் என்ட்ரு ஆகுது? அப்போ ஃபஸ்ட்டு ஒன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதை போலன் டியூப்னு வச்சுக்கோங்க. அப்போ போலன் டியூப் என்ன சார் ஆகுது அப்படின்னா when the pollen tube enters through the microfile, இந்த பார்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்மால் அண்ட் மைனூட் ஓப்பனிங் இஸ் known as என்ன சார் அப்படின்னா மைக்ரோஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஃப்டர் உங்களுக்கு தெரியும் இதை சரவுண்ட்ஸ் பண்ணி கவரிங் ப்ரொடக்டிவ் கவரிங் லேயர்ஸ் இருக்குது. திஸ் இஸ் நவுன் ஆஸ் ஏ இண்டக்மெண்ட்ஸ் தெரியும். இந்த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் நவுன் ஆஸ் உங்களுக்கு தெரியும் என்ன சார்னா ஃபியூனிகுலஸ்
அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இன்வெர்ட்டடாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு என்ன சார் இருக்கும்னா சினர்ஜிட்ஸ் இருக்கும். சினர்ஜிட்ஸ் எதை சார் சரௌண்ட் பண்ணியிருக்கும்னா எக்ஸெல்ல சரௌண்ட் பண்ணியிருக்கும். சென்டரில் என்ன சார் இருக்கும்னா செகண்டரி நியூக்ளியஸ் ஆர் போலார் நியூக்ளியஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனுடைய பாட்டமில் அங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டிபோடல் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ ஷேக்கு நீங்கள் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். பட் அப்படி பண்ணும்போது என்ன சார்னா இங்கே எம்ப்ரியோ ஷேக்கு இப்படி இன்வெர்ட்டடாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். அப்போது when the pollen tube enters through the microfile, அப்போ pollen tube இப்போ டைரெக்டாக மைக்ரோஃபைல் வழியே என்ட்ரு ஆகுது. ஸோ இப்படி என்ட்ரு ஆகக்கூடிய ப்ராசஸுக்கு என்ன சார் பேர்? போரோகாமி அப்படின்னு சொல்லி. இதுக்கு ஆன்சர் பாருங்கள், ஒரே ஒரு சிங்கிள் லைன் தான். பட் டயக்ராம், ஸோ அந்த டயக்ராமுக்கு ஒரு சிங்கிள் லைனில் ஆன்சர். வாட் இஸ் மீன் பை போரோகாமி சார்? when the pollen tube enters through the microfile, this is known as porogamy. The second one என்ன சார் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா when the pollen tube enters through the salasa. அப்போ சாலசாஸ் வழியாக உள்ளே என்ட்ரு ஆகக்கூடியது pollen tube. அப்படி இருந்தால் அதுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா சாலசோகாமி அப்படின்னு பேர். பாருங்கள் இந்த பார்ட்டை, தட் மீன்ஸ் இந்த இன்வெர்டட் ஓவியலுடைய பேஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த பேஸ் பார்ட்டை நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா சாலசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சாலசா ஒளிய pollen tube என்ட்ரு ஆகக்கூடிய ப்ராசஸை நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா இஸ் எ சாலசோகாமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த தேர்ட் டைப் ஒன்று இருக்குது. அது என்ன டைப் சார் அப்படின்னா when the pollen tube enters through the என்ன சார்னா integments, this is known as என்ன சார்னா mesogamy. So first one, when the pollen tube enters through the microfile, this is known as என்ன சார்னா porogamy. அப்போ microfile ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம், porogamy P அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். The second one என்ன சார்னா pollen tube through enter எது சார் அப்படின்னாக்கா சாலசா, that means என்ன சார்னா சாலசோகாமி அப்படின்னு நம்ம சொல்லி. The third one, when the pollen tube enters through என்ன சார் அப்படின்னா integments, this is known as என்ன சார்னா mesogamy அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். அப்போ போரோகாமி, சாலசோகாமி, மீசோகாமி. அப்போ இந்த 3 டைப்ஸில் தான் என்ன சார் ஆகும்னா pollen tube enter into the ovule அப்படின்னு நம்ம எடுத்துக்கோம். ஸோ பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக், ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷினும் கூட. ஆனால் என்ன சார் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்ச் 2020 பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 5 மார்க் கொஷின், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த கொஷினை ஆன்சர் ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா 5 மார்க் எலிஜிபிளா சார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போரோகாமிக்கு ஒரு 1 லைனில் ஆன்சர், அடுத்து சாலசோகாமி, மீசோகாமிக்கு ஒன் லைனில் ஆன்சர், அவ்வளோதான். பட் என்ன சார் அப்படின்னா 3 டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ டயக்ராம்ஸ் வித் அந்த 1 லைன் ஆன்சர் மட்டும் நம்ம பண்ணோன்னா போதும். என்ன சார் அப்படின்னாக்க ஒரு 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்கே சார் கேட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம போர்டு எக்ஸாமினேஷன் மார்ச் 2020 கேட்ட 5 மார்க் கொஸ்டின். ஸோ எக்ஸ்பிளைன் த என்ட்ரி ஆஃப் pollen tube into the ovule அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ தெர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் என்ட்ரி. ஒன் இஸ் porogamy. வாட் இஸ் மீன் பை porogamy? when the pollen tube enters through the microfile, this is known as porogamy. What is mean by salsogamy? When the pollen tube enters through the salsa, this is known as salsogamy. When the pollen tube enters through the integments, this is known as என்ன சார் அப்படின்னாக்க mesogamy அப்படி நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த 3 டைப்ஸில் தான் pollen tube ஓவியலுக்குள்ளே என்ன சார் ஆகுது, என்ட்ரி ஆகுது. சரி, அடுத்து நம்ம என்ன சார் பார்க்குறோம் அப்படின்னா அந்த என்ட்ரி ஆஃப் pollen tube into embryo shake நம்ம பார்க்கணும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டிக்மாவில் இருந்தது pollen. அந்த pollen ஸ்டிக்மாவில் வந்து pollen tube ஜெர்மினேஷன் பண்ணுது. ஆஃப்டர் pollen tube எதுக்குள்ளே சார் என்ட்ராச்சு அப்படின்னா ஸ்டைலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக எதுக்குள்ளே சார் என்ட்ரு ஆகிருக்குன்னா ஓவியலுக்குள்ளே வந்திருக்கு. இப்போ ஓவியலுடைய இன்னர் சைடில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ ஷேக்குக்குள்ளே என்ட்ரு ஆகணும். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், pollen tube மைக்ரோஃபைல் வழியாக என்ட்ரு ஆகலாம், அதே மாதிரி சாலஸா வழியாக என்ட்ரு ஆகலாம், அல்லது இண்டக்மெண்ட்ஸ் வழியாக என்ட்ரு ஆகலாம் ஓவியலுக்குள்ளே. பட் ஆனால் இஸ் ஒன்லி என்ட்ரி இன்டு த எம்ப்ரியோ ஷேக் த்ரூ த மைக்ரோஃபைலார். பட் ஆனால் நம்ம எம்ப்ரியோ ஷேக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது மட்டும் pollen tube எது வழியாக மட்டும் சார் ஆகும் அப்படின்னா மைக்ரோஃபைல் வழியாக தான் ஆகும். என்ன சார் முன்னாடி தான் நீங்கள் சொன்னீங்க இன்டெக்மெண்ட்ஸ் வழியாகும், சலாசா வழியாகும்னு சொன்னீங்க. பட் ஓவியலுக்குள்ளே தான் என்ட்ரு ஆகும். ஆனால் இங்கே நம்ம பாருங்கள் என்ட்ரி ஆஃப் எம்ப்ரியோ ஷேக். அப்போ ஓவரிக்குள்ளே ஓவியலுடைய இன்னர் சைடில் இருக்கக்கூடிய எம்ப்ரியோ ஷேக். அப்போ எம்ப்ரியோ ஷேக்குள்ளே pollen tube என்ட்ரு ஆகும்போது ஃபைனலாக எது வழியாக சார் மட்டும் ஆகும் அப்படின்னா மைக்ரோஃபைல் வழியாக மட்டும்தான் ஆகும்.
இது ஆல் மோனோகாட்ஸ் அண்ட் டைகாட்ஸ்க்கு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா காமன் சைலையன் ஃபீச்சர்ஸ் இன் ஆஞ்சியோசோம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி சார்னா இப்போ பாருங்க, இந்த சைலசோகாமியில் போலன் டியூப் சைலஸா வழியாக என்ட்ரு ஆகுது இல்லையா, என்ட்ரான பிறகு என்ன சார் ஆகும் அப்படின்னா மறுபடியும் பாருங்க, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரௌண்ட்ஸ் பண்ணி ஃபைனலாக எது வழியாக சார் என்ட்ரு ஆகும்னா மைக்ரோஃபைல் வழியாக தான் என்ட்ரு ஆகும். அதே மாதிரி இன்னும் நம்ம அனதர் ஒன்று சொன்னோமே சார் இண்டக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இண்டக்மெண்ட்ஸ் வழியாக வந்தாலும் என்ன சார் ஆகும் அப்படின்னா த்ரூ த மைக்ரோஃபைல். அப்போ இங்கே என்ன சார் ஆகும் அப்படின்னா மைக்ரோஃபைல் வழியாக தான் என்ட்ரு ஆகும். அப்போ ஓவியலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எந்த பார்ட் வழியாக வேணாலும் என்ட்ரு ஆகும். ஆனால் எம்ப்ரியோ ஷேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒன்லி த்ரோ எது சார் அப்படின்னாக்க மைக்ரோஃபைல். ஸோ இந்த லைனை நீங்கள் புக்கில் டெக்ஸ்ட் புக்கில் என்ன சார் பண்ணிக்கணும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ என்ட்ரி ஆஃப் ஓவியலுக்கும் pollen tube entry of pollen tube into the ovule-க்கும் entry of the pollen tube into the embryo shake-க்கும் different இருக்கு. ஓவியலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது எந்த பார்ட்லேருந்து வேணாலும் எது வழியாக வேணாலும் என்ட்ரி ஆகும். ஆனால் ஒன்லி என்ட்ரி டு த எம்ப்ரியோ ஷேக் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா த்ரூ த மைக்ரோஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லிடணும் சார். அப்போது நம்ம ஸ்டார்டிங்கில் போலன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மினேஷன் ஆகி போலன் டியூப் ஃபார்மேஷன் ஆகி ஸ்டைல் வழியாக ஓவியலுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கு. அப்போ ஓவியூல்லேருந்து நீங்கள் மைக்ரோஃபைல் வழியாக மட்டும்தான் போலன் டியூப் என்ட்ரு ஆகும்னு சொல்கிறீங்க. அப்போ இஸ் ஆல்சோ தட் ப்ராசஸ் தட் மீன்ஸ் இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே டோட்டலாக கைடட் பண்ணுறது எது சார் அப்படின்னா இஸ் ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர். த ஸ்ட்ரக்சர் நேம் இஸ் கால்டு, அதை நம்ம என்னன்னு சார் சொல்கிறோம் அப்படின்னா இஸ் ஏ ஆப்சுரேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஆப்சுரேட்டட் தான் கைட்லைன்ஸ் ஸ்ட்ரக்சர். எதை சார் கைட் பண்ணோம் அப்படின்னாக்க த போலன் டியூப் என்டர் இன் டு த எம்ப்ரியோ ஷேக் த்ரூ த மைக்ரோஃபைல் இஸ் கைடட் பை எது சார் அப்படின்னா ஆப்சுரேட்டர். அப்போ இந்த ப்ராசஸே டோட்டலாக நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னா ஆப்சுரேட்டர் அப்படிங்கிற அந்த ஒன்று தான் என்ன சார் பண்ணுது, கைட் பண்ணுது. அதுக்கு முன்னாடி பிஃபோரா சார் அந்த போலன் டியூப் வந்து உள்ள ஸ்டைலுக்குள்ளே என்ட்ரானது ஓவியலுக்குள்ளே என்ட்ரானது அது எல்லாமே என்ன சார்னா சம் ஹீமோட்ராஃபிக் சப்ஸ்டன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரீட்டட் ஆகும். அந்த ஹீமோட்ராஃபிக் சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம போலன் டியூப்பை என்ன சார் பண்ணோம் அப்படின்னா அட்ராக்ட் பண்ணும். பட் ஆனால் அப்படி அட்ராக்ட் ஆகி ஓவியூல் வரைக்கும் வந்துடலாம். பட் ஓவியூல்லேருந்து எம்ப்ரியோ ஷேக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒன்லி த்ரோ எது சார் அப்படின்னா இஸ் ஆப்சுரேட்டர். தட் மீன்ஸ் கைடட் பை த ஸ்ட்ரக்சர். திஸ் இஸ் நவுன் ஆஸ் என்ன சார்னா ஆப்சுரேட்டர். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்சுரேட்டர் அப்படிங்கிறத 1 மார்க் கொஸ்டினில் நமக்கு அடிக்கடி கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்க சார், அப்போது மைக்ரோஃபைல் வழியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போலன் டியூப் உள்ளே என்ட்ரு ஆகுது. த்ரோ எது சார் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு என்ட்ரானோடனே அங்கே என்ன சார் இருக்குன்னா சினர்ஜிட்ஸ் தான் இருக்குது. அப்போ சினர்ஜிட்ஸுக்குள்ளே போலன் டியூப் என்ட்ரானோடனே என்ன சார் ஆகும்னா ஒரு போர் ஃபார்ம் ஆகும். எங்கே சார் அப்படின்னா த டிப் ஆஃப் த போலன் டியூப் ஆர் ஜஸ்ட் இஸ் பிஹைண்ட் டு த அஃபெக்ட்ஸ் ஆர் பிஹைண்ட் டு த டிப் ஆஃப் த போலன் டியூப். போலன் டியூப்னுடைய அஃபெக்ட்ஸில் போர் ஃபார்ம் ஆகும். அல்லது என்ன சார்னா கொஞ்சம் போலன் டியூப்னுடைய அந்த அஃபெக்ட்ஸுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு போர் ஃபார்ம் ஆகி அந்த போர் என்ன சார் பண்ணும், தட் மீன்ஸ் இட்ஸ் டிஸ்சார்ஜ் டு த கண்டென்ட் ஆஃப் த போலன் டியூப் இன்டு த எது சார் அப்படின்னா சினர்ஜிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ சினர்ஜிட்ஸ்குள்ளே என்ட்ரானோடனே போலன் டியூப் ஓப்பன் ஆகி அதனுடைய கண்டென்ட்லாம் அங்கே ரிலீஸ் பண்ணும். அப்போ என்னென்ன மாதிரியான கண்டென்ட் சார் போலன் டியூப்ல இருக்குன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஒரு போலன் டியூப் அப்படின்னா அதில் என்ன சார் இருக்குன்னா 2 மேல் கேமிட்ஸ் இருக்கும். அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கும். அண்ட் டியூப் நியூக்ளியஸ் ப்ரெசன்ட் ஆகிடும். இங்கே என்ன சார் அப்படின்னா 2 மேல் கேமிட்ஸை ரிலீஸ் பண்ணும். இன் அடிஷன் டு வெஜிடேட்டிவ் நியூக்ளியஸ், இன் அடிஷன் டு என்ன சார் அப்படின்னாக்க தட் மீன்ஸ் சைட்டோபிளாசம் ஆஃப் த போலன் டியூப். அப்போ போலன் டியூப்னுடைய ஆல் ஓவர் த சைட்டோபிளாசம் அண்ட் மேல் கேமிட்ஸை ரிலீஸ் பண்ணிடும். The remaining one, the tube nucleus இருக்கு இல்லையா, இது என்ன சார் ஆகும் அப்படின்னாக்க degenerated ஆகும். That means disorganizes ஆகும். ஸோ அப்போ pollen tube enter into the எது சார்னா embryo shake or female gametophyte. You know very well the embryo shake is otherwise known as என்ன சார் female gametophyte. அப்போ ஃபீமேல் கேமிட்டோஃபைட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகணுன்னே போலன் டியூப்னுடைய அஃபெக்ட்ஸில் ஒரு போர் ஃபார்ம் ஆகும். தட் மீன்ஸ் ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆனோடனே அதனுடைய கண்டென்ட் எல்லாம் டிஸ்சார்ஜ் இன் டு த சினர்ஜிட்ஸ். த கண்டென்ட்ஸ் லைக் எது சார்னா மேல் கேமிட்ஸ் அண்டு சைட்டோபிளாசம் ஆஃப் த போலன் டியூப். அப்போ விச் ஒன் இஸ் degenerated or disorganizes in the pollen tube at the time of discharges சார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க that means tube nucleus. tube nucleus அங்கே என்ன சார் ஆகிடும் degenerated ஆகிடும் அல்லது disorganizes ஆகும்.
ஸோ இந்த ப்ராசஸோட நமக்கு இந்த தேர்டு ஈவெண்ட் எது சார் கம்ப்ளீட் ஆகுதுன்னா என்ட்ரி ஆஃப் போலன் டியூப் இன்டு த எம்ப்ரியோ ஷேக் நமக்கு கம்ப்ளீட் ஆகுது. ஆஃப்டர் அப்போ மேல் கேமிட்ஸை டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்கு. அப்போ அங்கே மேல் கேமிட்ஸ் உள்ள எம்ப்ரியோ ஷேக்குள்ளே போனோன்னா என்ன மாதிரியான ப்ராசஸ் நடக்கும் அதை தான் நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்க்குறோம். என்ன சார்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு பார்க்கணும். The both terms are very important and peculiar and unique to angiosperms. That is very important. இந்த மாதிரி ஒரு டபுள் ஃபெர்டிலைசேஷன் ப்ராசஸ் நம்ம பிளான்ட் கிங்டத்தில் வேறு எந்த பிளான்ட்ஸ்லையும் நடக்கல. ஜிம்னோஸ்பெர்ம்ஸில் இருக்கா சார்னா இல்லை. ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் ஆர் ஆல்சோ சீடட் பிளான்ட்ஸ். பட் டபுள் ஃபெர்டிலைசேஷன் இஸ் ஆப்சன்ட் இன் ஜிம்னோஸ்பெர்ம். இஸ் ஒன்லி பர்சன்ட் இன் எங்கே சார்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ். அப்போ அந்த ப்ராசஸ் என்ன சார் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஒரு பெக்குலியர் ப்ராசஸ் வந்து நம்ம ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸில் நடக்கும் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணவங்க யார் சார் அப்படின்னாக்க நவாஷின் அப்படிங்கிறவங்க. ஸோ எஸ்சி நவாஷின் அண்டு என்ன சார் அப்படின்னாக்க எல் கினாட் அப்படிங்கிறவங்க. இந்த நவாஷின் அண்டு கிக்னாட் தான் என்ன சார்னா 1898 அண்டு 99 ஃபர்ஸ்ட் டிஸ்கவரேஷன் ஆஃப் த ப்ராசஸ் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அண்டு ட்ரிபிள் ஃபியூஷன். That kind of process observed in the two plants, one is lilium and another one is fritillaria. The lilium and fritillaria அப்படிங்கிற பிளான்ட்ஸில் ஃபஸ்ட் டைம் அப்சர்வ் பண்ணுறாங்க யார் சார்னா நவாஷின் அப்படிங்கிறவங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படிங்கிற அந்த பெக்குலியர் ப்ராசஸ் டு த ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை டிஸ்கவரேஷன் பண்ணுறாங்க. அப்போ டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அப்போது அந்த டபுள் ஃபெர்டிலைசேஷனில் என்ன மாதிரியான ப்ராசஸ் சார் நடக்கும்? நம்ம புக்கில் பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி ஒரு நீட்டாக நமக்கு ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. இந்த டயக்ராமை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேல் கேமிட்டோஃபைட் லைக் போலன் கிரைன்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபீமேல் கேமிட்டோஃபைட் எம்ப்ரியோ ஷேக் அதை சரௌண்ட் பண்ணி ஓவியூல் இருக்குது. அப்போ இங்கே நடக்கக்கூடிய ப்ராசஸை பாருங்கள். நமக்கு அவுட்டரில் எடுத்து என்னென்ன ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிற போட்டுருக்காங்க. ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபெர்டிலைசேஷன் மீன்ஸ் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்டு ஃபீமேல் கேமிட்ஸ். பட் ஹியர் டபுள் ஃபெர்டிலைசேஷன். ஏன் சார் டபுள்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் தட் கைண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இன்வால்வ்ஸ் 2 மேல் கேமிட்ஸ். ஏன் சார் அப்படின்னா போலன் டியூப்லேருந்து 2 மேல் கேமிட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. எங்கே சார்னா சினர்ஜிட்ஸ்குள்ளே. அப்போ இந்த 2 மேல் கேமிட்ஸுமே எதில் சார் இன்வால்வ் ஆக போகுதுன்னா ஃபெர்டிலைசேஷனில் இன்வால்வ் ஆகும். தட் கைண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் இஸ் நவுன் as என்ன சார் டபுள் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதில் இந்த ஃபர்ஸ்ட் மேல் கேமிட் என்ன சார் ஆகும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா சினர்ஜிட்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆகும். ஸோ ஃபியூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் மேல் கேமிட் இன்டு த எது சார் அப்படின்னா ஃபீமேல் கேமிட். தட் மீன்ஸ் எக்ஸெல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரிசல்ட்ஸ் ஆஃப் திஸ் ஃபியூஷன் ஆர் திஸ் ப்ராசஸ், த ப்ராசஸ் இஸ் நவுன் as என்ன சார்னா சின்காமி. The results of a syngamy to the formation of என்ன சார் zygote. That is very important. The both male gamete is haploid in condition. At the same time female gamete is also in haploid condition. So these 2 haploid gametes are fusion to form the zygote in diploid condition. அப்போ diploid conditionல ஒரு zygote என்ன சார் ஆகுது formation ஆகும். After zygote என்ன சார்னா எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். ஸோ இது ஃபர்ஸ்ட் மேல் கேமிட். த செகண்ட் மேல் கேமிட்ஸ் என்ன சார் ஆகும்னா இஸ் ஃபியூஷன் வித் த செகண்டரி நியூக்ளியஸ் ஆர் எ போலார் நியூக்ளியஸ். போலார் நியூக்ளியஸ் அப்படின்னா அது எப்படி சார் இருக்கும்னா டிப்ளாய்டு கண்டிஷனில் தான் இருக்கும். அப்போ செகண்டரி நியூக்ளியஸ் எப்படி சார் இருக்கும்னா டிப்ளாய்டாக இருக்கும். ஆனால் மேல் கேமிட் இஸ் ஏ ஹாப்ளாய்டு கண்டிஷன். அப்போ ஒன் டிப்ளாய்டு இன் ஃபியூஷன் வித் ஒன் ஹாப்ளாய்டு டு ஃபார்ம் ட்ரிப்ளாய்டு எண்டோசோம். தட் மீன்ஸ் இந்த நியூக்ளியஸ் நம்ம என்ன சார் சொல்கிறோன்னா PEN அப்படி நம்ம ஷார்ட்டாக சொல்லணும். அப்படின்னா என்ன சார்னா பிரைமரி எண்டோஸ்போம் நியூக்ளியஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த செகண்ட் மேல் கேமிட் ஃபியூஸ் வித் த செகண்டரி நியூக்ளியஸ் டு ஃபார்ம் த ட்ரிபிள், தட் மீன்ஸ் ட்ரிப்ளாய்டு கண்டிஷன் எண்டோஸ்போம். அப்போ எண்டோசோம்னுடைய அந்த நியூக்ளியஸை நம்ம என்ன சார் சொல்கிறோம்னா இஸ் PEN பிரைமரி எண்டோசோம் நியூக்ளியஸ். ஸோ ஃபஸ்ட்டு சின்காமினோட ரிசல்ட்ஸ் என்ன சார் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் சைகோட். The second fertilization results formation of a endosperm. ஓகே சார், சைகோட் வந்து எம்ப்ரியோவா டெவலப் ஆகிடும். பட் எண்டோசோம் இங்கே என்ன சார் பண்ணும் அப்படின்னா எண்டோசோம் இஸ் நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. இட்ஸ் ப்ரொவைட் நரிஷ்மெண்ட்ஸ் ஃபார் எது சார்னா டெவலப்பிங் எம்ப்ரியோ. சீடுக்குள்ளே இருக்கக்கூடிய எம்ப்ரியோ டெவலப் ஆகணும் அப்படின்னா அங்கே கன்ஃபார்மாக சீடுக்குள்ளே என்ன சார் இருக்கணும்னா எண்டோசோம் இருக்கணும். அப்போ சின்காமினுடைய கண்டினியூஸ் ப்ராசஸ் எது சார் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் எ எண்டோசோம்.
அப்போ here fertilization takes place at 2, so this is known as double fertilization. Triple fusion means, so in addition of male gametes haploid to fuse to the diploid secondary nucleus to form the triploid endosome, that means the primary endosome nucleus. This process is known as that means triple fusion அப்படின்னு சொல்லுவோம். அதனால் டபுள் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக எந்த ப்ராசஸ் சார் சொல்லுவோம். ஸோ ஆஃப்டர் த ஃபர்டிலைசேஷனுக்கு அப்புறம் ஸோ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். எங்கே சார்னா அட் ஃப்ளோரல் பார்ட்ஸ். So many variations or so many transformations are present at the floral parts after the fertilization. This events known as post fertilization events. அப்போ ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளாரில் இருக்கக்கூடிய பார்ட்லாம் என்னென்னவா சார் கன்வெர்ட் ஆகும். ஓவராலாக பாருங்கள், ஒரு பாக்ஸ்க்குள்ளே அந்த டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக புரியும். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஃப்ளார் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அப்போ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெட்டல்ஸ் அதே மாதிரி கேலிக்ஸ் கொரல்லா ஸ்டேமன்ஸ் எல்லாம் என்ன சார் ஆகும்னா விதர் அண்டு ஃபால் ஆஃப். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரிங்க் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஆஃப்டர் என்ன சார் ஆகும், ஓவரி மட்டும் இருக்கும். அந்த ஓவரி ஃப்ரூட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃப்ரூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஓவியல்ஸ் வந்து சீடாக கன்வெர்ட்டட் ஆகும். சீட் மறுபடியும் ஜெர்மினேஷன் ஆகி ஒரு பிளான்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ ஒரு லைஃப் சைக்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராமை கூட 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டயக்ராம் தான் இந்த போஸ்ட் ஃபெர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்டு ஈவெண்ட்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன் ரியல் ஃப்ரூட்டாக இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும் ஓவரி கன்வெர்டட் இன் டு த ஃப்ரூட் ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன். பட் ஆனால் இன் சம் கேசஸ் டு நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பாருங்கள் ஒரு பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. அதில் இருக்கிற ஈவெண்ட்ஸ் எல்லாமே என்ன சார்னா 1 மார்க்ஸ் அண்ட் 2 மார்க்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், த ரிசெப்டகிள் is converted into the fleshy fruits in Pyrus malus. அப்போ ஓவரி வந்து ஃப்ரூட்டாக கன்வெர்ட்டட் ஆகலை. அது மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன் கேஸ் எல்லாமே அந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட் ஃபார்ம் ஆனால் அதுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா ஃபால்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் சூடோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி சூடோ ஃப்ரூட்ஸுக்கு தான் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு ஒன்று எது சார்னா பைரஸ் மேலஸ். இது தமிழ் நேம் என்ன சார் அப்படின்னாக்கா ஆப்பிள். ஆப்பிளில் நம்ம எடுபுளாக எடுத்துக்கக்கூடிய ஃப்ளெஷி பார்ட்ஸ் வந்து இஸ் நாட் டெவலப்பிங் ஃப்ரம் எ ஓவரி ஆஃப் எ ஃப்ளார். The edible part or fleshy parts of the apple is developing from a receptacle. Receptacle is otherwise known as thalamus அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ளார்னுடைய தலாமஸ் ஃப்ரூட்டாக கன்வெர்ட்டட் ஆகிருக்கு. இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் இருக்கும். வெல்-நோன் எக்ஸாம்பிள் ஃபேமிலி எது சார்னா சொலானேசி. அப்போ சொலானேசியில் பாருங்கள் பைசாலிஸ் மினிமா அப்படிங்கிற ஒரு பிளான். பைசாலிஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா முடக்கத்தான் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அந்த முடக்கத்தான் ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரூட் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் பை த கேலிக்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் ஃபார்மேஷன் அப்போ கேலிக்ஸுக்கு எந்த ஃபங்க்ஷனும் கிடையாது. அதனால் ஃபெர்டிலைசேஷன் நடந்தோடனே கேலிக்ஸ் எல்லாம் என்ன சார் ஆகிடும் அப்படின்னாக்கா ஃபால் ஆஃப் ஆகிடும். ஆனால் இந்த ஸ்பெஷலைஸ்டு ஃபேமிலி லைக் எது சார்னா சொலானேசி ஃபேமிலியில் மட்டும் ஆல்மோஸ்ட் ஆஃப்டர் த ஃப்ரூட் ஃபார்மேஷனும் கேலிக்ஸ் பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் எது சார் அப்படின்னாக்க பைசாலிஸ் மினிமம். நம்ம வெல்-நோன் ப்ராக்டிக்கலாக நமக்கு நல்லா எது சார் தெரியும்னா பிரிஞ்சாலில் பார்க்கலாம். பிரிஞ்சாலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு கேலிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். அது பர்சிஸ்டன்ட் கேலிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அங்கே வந்து அதை என்ன சார் பண்ணியிருக்கோம், ஃப்ரூட்டை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்க பாருங்கள், ஃப்ளார் ஸ்டாக் இஸ் கன்வெர்டட் இன்டு த ஜூசி தட் மீன்ஸ் பியர் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இன் எது சார்னா அனகார்டியம் ஆக்சிடென்டல். நீங்கள் ஃப்ளார் ஸ்டாக் இஸ் நவுன் as என்ன சார் பெடிசில். த ஸ்டாக் ஆஃப் த லீஃப் இஸ் நவுன் as petiole. இங்கே எதை சார் சொல்லியிருக்காங்க, பெடிசில். பெடிசில் தான் இங்கே என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி ஒரு பியர் ஷேப்பில் என்ன சார் ஆயிருக்கு அப்படின்னாக்க ஃபார்மேஷன் ஆயிருக்கு ஒரு பியர் ஷேப்பில். அப்போ இதுதான் என்ன சார்னா ஃப்ளெஷி பார்ட்டு, இது எடுபுளாக எடுத்துக்கணும். ஸோ இதுக்குள்ளேருந்து தான் என்ன சார் அப்படின்னாக்க நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க அனகார்டியம் ஆக்சிடென்டல் அப்படிங்கிறது முந்திரி. அப்போ இந்த முந்திரியில் இந்த பார்ட் வந்து எங்கேருந்து சார் ஃபார்மேஷன் ஆகிருக்குன்னா இஸ் நாட் டெவலப் ஃப்ரம் த ஓவரி, இஸ் டெவலப் ஃப்ரம் த டெவலப் ஃப்ரம் த ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளார். தட் மீன்ஸ் பெடிசில். வெல்-நோன் எக்ஸாம்பிள் அனகார்டியம் ஆக்சிடென்டல் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியாந்திஸ் கன்வெர்டட் இன்டு த ஃப்ளஷி ஃப்ரூட். தட் மீன்ஸ் வெல்-நோன் எக்ஸாம்பிள் ஜாக் ஃப்ரூட், பலாப்பழம்.
பலாப்பழத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய அந்த பலா சுளைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, அந்த பலாச்சுளை அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஓவரிலேருந்து கன்வெர்டடான ஒரு எடிபிள் ஃப்ளஷி பார்ட் இல்லை, இஸ் கன்வெர்டட் ஃப்ரம் எது சார், பீரியாந்த் அப்படின்னு சொல்லி, பீரியாந்த்லேருந்து கன்வெர்டட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின் என்ன சார் அப்படின்னா, கேரங்கில். வாட் இஸ் மீன் பை கேரங்கில் அப்படின்னு சொல்லி, ஏ கைண்ட் ஆஃப் செல்ஸ் are present at the tip of the integments and around the micropyle. So that kind of a fleshy and soft tissue, this is known as என்ன சார்னா கேரங்கில் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பாருங்கள், அந்த பாக்ஸ்குள்ளேயே உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரிசினஸ் கம்யூனிஸ்ட் வெல் நோன் எக்ஸாம்பிள். ரிசினஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா ஆமணக்கு அப்படின்னு சொல்லுவோம். கேஸ்டர் ஆயில் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தீஸ் சீட்ஸ். அப்போது இந்த இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னா பாருங்கள், இது மாதிரி ஒரு ஃப்ளஷி பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த ஃப்ளஷி டிஷ்யூக்கு தான் என்ன சார் நேம் அப்படின்னாக்க இஸ் ஏ கேரங்கில் அப்படின்னு சொல்லுவோம். 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ வெல் நோன் எக்ஸாம்பிள் என்ன சார்னா 1 மார்க்கில் கேட்கலாம். ரிசினஸ் கம்யூனிஸில் இந்த மாதிரி இருக்கும், ரிசினஸ் கம்யூனிஸ். ஸோ RC அப்படின்னு நம்ம. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து சார் ஃபார்மேஷன் ஆகிருக்கு, தட் கைண்ட் ஆஃப் டிஷ்யூ or cells are present at the tip of the integments and around the micropyle. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சார்னா funiculus, that means the stalk of the ovule is converted into the fleshy and often very colorful parts. This is known as என்ன சார்னா aerials அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏரில் அப்படிங்கிறது வெல் நோன் எக்ஸாம்பிள் எது சார்னா பித்தசெலோபியம் அப்படிங்கிற பிளான். அப்படின்னா என்ன சார் அப்படின்னாக்கா நீங்கள் டேமரின்ட் மாதிரியே நம்ம புளியம் பழம் இருக்கு இல்லையா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இருக்கும். அது ஆக்சுவலாக என்ன சார் சொல்லுவோம் அப்படின்னாக்கா கொடுக்கா புளி அப்படின்னு சொல்லுவோம். உள்ள சென்டரில் சீடு இருக்கும் பிளாக் கலரில், அந்த சீடை சரௌண்ட்ஸ் பண்ணி ஒயிட் அண்டு பிங்க் கலரில் பார்த்தோம் அப்படின்னாக்கா மேலே ஒரு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஷி பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா தட் கைண்ட் ஆஃப் அந்த ஃப்ளஷி பார்ட்டை தான் நம்ம எடுபிளாக எடுத்துக்கிறோம். அது எங்கேருந்து சார் ஃபார்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னாக்க ஃப்ரம் ஆக்சுவலாக என்ன சார் அப்படின்னாக்கா அது எங்கேருந்து ஃபியூனிகுலஸ். ஃபினிகுலஸ் அப்படிங்கிறது என்ன சார், த ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஏரில் இது another important 2 மார்க் கொஸ்டின். ஒன் இஸ் வாட் இஸ் மீன் பை கேரங்கில், the second one is என்ன சார்னா ஏரில். another one is 3 மார்க் கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை பெரிஸ்போம் அப்படின்னு கேட்கலாம். பெரிஸ்போம் அப்படிங்கிறது என்ன சார்னா ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எம்ப்ரியோ ஷேக் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு எம்ப்ரியோ ஷேக் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக அந்த எம்ப்ரியோ ஷேக்கை சரௌண்ட்ஸ் பண்ணி இந்த மாஸ் ஆஃப் பேரன்கைமோட்டஸ் டிஷ்யூ இருக்கும். ஸோ அது வந்து என்ன சார்னா நியூசெல்லஸ்ன்னு சொல்லிடும். அப்போ இந்த நியூசெல்லஸ்லேருந்து தான் ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஆர் நியூட்ரிஷன் அப்சர்வ் பண்ணிக்கும் எம்ப்ரியோ ஷேக். த்ரோ எது சார் அப்படின்னா ஒன் ஸ்பெஷலைஸ்டு செல்லுலார் திக்கனிங்ஸ். இந்த ஸ்பெஷலைஸ்டு செல்லுலார் திக்கனிங்ஸை நம்ம என்ன சார் சொல்லியிருக்கோம்னா ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கள் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்ப்ரியோ ஷேக்கு நல்லா நீங்கள் ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி நீங்கள் அப்படி பண்ணும்போது என்ன சார் அப்படின்னா ரிவ்யூ பண்ணும்போது அங்கே ஒரு செல்லுலார் திக்கனிங்ஸ் இருக்கும். அதுதான் அப்சார்பிஷன் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் நியூட்ரிஷன் ஃப்ரம் நியூசெல்லஸ் டு த எம்ப்ரியோ ஷேக். அப்போ ஃபீமேல் கேமெட்டோஃபைட் டெவலப் ஆகணும் அப்படின்னா அதுக்கான நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடியது எது சார்னா நியூசெல்லஸ் தான். அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர்ஸுக்கு தான் என்ன சார் நேம் அப்படின்னா ஃபிலிஃபார்ம் அப்பாரட்டஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது நம்ம நியூசெல்லஸில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். பட் ஆனால் என்ன சார் அப்படின்னா ரிமைனிங் பார்ட் ஆஃப் டிஷ்யூ தட் மீன்ஸ் நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர்டு ஃபுட்டு இருக்கும். அந்த ரிமைனிங் ஸ்டோர்டு ஃபுட்டை தான் நம்ம என்ன சார் சொல்கிறோன்னா பெரிஸ்போம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நியூசெல்லஸ் தான் ஃபுட்டை ப்ரொவைட் பண்ணும் ஆர் நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணும் டு எம்ப்ரியோ ஷேக். அப்போ அப்சர்வ் பண்ணி நிறையா வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கும். அதை அப்சர்வ் பண்ணது போக ரிமைனிங் பார்ட்டு எங்கே சார் இருக்குன்னா நியூசெல்லஸ்லேயே இருக்கும். அந்த ரிமைனிங் பார்ட் ஆஃப் த ஸ்டோர் ஃபுட்டு தான் என்ன சார் நேம்னா பெரிஸ்போம் அப்படின்னு சொல்லுவோம். வெல் நோன் எக்ஸாம்பிள் என்ன சார்னா பிளாக் பெப்பர், மிளகு அண்ட் பீட்ரூட் வந்து பார்த்தீங்கன்னா வெல் நோன் எக்ஸாம்பிள் ஃபார் பெரிஸ்போம். 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 7 டோட்டலாக 7 இருக்குது. எல்லாமே பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு பிக்சர்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன சார்னாக்கா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் பார்ட்ஸ் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன், ஃபெர்டிலைசேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு பார்ட்ஸும் எப்படி கன்வெர்டட் ஆகிடும். இது இந்த டேபிள் பாக்ஸ் ஃபுல்லாமே என்ன சார் அப்படின்னா 1 மார்க்குக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஃபல்ஸ், பெட்டல்ஸ், ஸ்டேமன்ஸ், ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா இது எல்லாமே என்ன சார் ஆகும்னா உங்களுக்கு தெரியும். ஸோ யூஸ்வலி விதர் அண்டு ஃபால் ஆஃப். ஸோ ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் இந்த எந்த பார்ட்டுக்குமே ஃபங்க்ஷன் கிடையாது. அதனால் எல்லாமே என்ன சார் ஆகிடும்னா ஃபால் ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓவரி இஸ் கன்வெர்டட் இன் டு த ஃப்ரூட்.
ஓவியூல் கன்வெர்டட் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு என்ன சார்னா சீடு. எக் தான் என்னவா சார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு அப்படின்னா சைகோட்டா பார்த்தோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபியூனிக்கிள், தட் மீன்ஸ் ஸ்டாக்கு ஓவியூவில் அதே ஸ்டாக் ஆஃப் த சீடாக என்ன சார் ஆகும்னா கன்வெர்டட் ஆகும். மைக்ரோஃபைல் உங்களுக்கு தெரியும் ஸ்மால் அண்ட் மைனூட் ஓப்பனிங், ஸோ இட் ப்ரெசன்ட் அட் த டாப் ஆஃப் த இண்டக்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதே மாதிரியான சேம் மைக்ரோஃபைல் ஓப்பனிங் எங்கே சார் இருக்கும்னா சீடுலேயே இருக்கும். அந்த மைக்ரோஃபைல் வழியாக தான் எதை சார் அப்டேக் பண்ணிக்கும் சீடு அப்படின்னா ஆக்சிஜன் அண்ட் வாட்டர் அப்டேக் பண்ணிக்கும் அட் த டைம் ஆஃப் ஜெர்மினேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மைக்ரோஃபைல். அடுத்து பார்த்தீங்கன்னா நியூசெல்லஸ் இஸ் கன்வெர்டட் இன்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பெரிஸ்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவுட்டர் இண்டக்மெண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு த டெஸ்டா. அப்போ டெஸ்டா அப்படிங்கிறது என்ன சார்னா இஸ் அவுட்டர் சீடு கவரிங், சீடினுடைய அவுட்டர் கவரிங் நேம் டெஸ்டா அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்னர் இண்டக்மெண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு த டெக்மன். அப்போ டெக்மன் அப்படிங்கிறத என்ன சார்னா இஸ் இன்னர் சைடு, இன்னர் லேயர் ஆஃப் அ சீட் அப்படின்னு சொல்லுவோம். அவுட்டர் லேயர் ஆஃப் த சீட் இஸ் நவுன் ஆஸ் டெஸ்டா, த இன்னர் இஸ் என்ன சார்னா டெக்மன். அப்போ இண்டக்மெண்ட்ஸ் கன்வெர்டட் இன்டு டெக்மன் அண்டு டெஸ்மாவா டெஸ்டாவா கன்வெர்டட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா சினர்ஜிட்ஸ் டீஜெனரேட்டட் ஆகிடும். அடுத்து செகண்டரி நியூக்ளியஸ் கன்வெர்டட் இன்டு த எண்டோசோம். யூ நோ வெரி வெல் த ப்ராசஸ் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன். த லாஸ்ட் ஒன் ஆன்டிபோடல் இஸ் ஆல்சோ என்ன சார்னா டீஜெனரேட்டட். ஸோ இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ளோரல் பார்ட்ஸ் ஒவ்வொன்றும் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம் என்ன பார்ட்ஸாக கன்வெர்டட் ஆகுது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் டீஜெனரேட்டட் ஆகிறது சினர்ஜிட்ஸ் அண்டு ஆன்டிபோடல். ரிமைனிங் ஒரு எல்லா பார்ட்ஸுமே அனதர் பார்ட்டாக என்ன சார் ஆகுதுன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. அதனால் 1 மார்க்கில் இதை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.